Hello friends, welcome to Gigi's Daybook. இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய கும்பகோணம் கடப்பா செய்முறை தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற வயசில் ஒவ்வொரு சம்மர் ஹாலிடேக்கும் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு வீட்டில் தான் நாங்கள் எப்பயுமே விளையாண்டுட்ருப்போம். எங்களை மாதிரி ஊர்லேருந்து வந்த பசங்களும் அங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி, ஒரு பெரிய வீடு. அங்கே அவங்க வீட்டில் தான் நான் இந்த கும்பகோணம் கடப்பா சாப்பிட்ருக்கேங்க. எப்போ நான் இந்த கும்பகோணம் கடப்பா சாப்பிட்டேனாலும் எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒன்று சாப்பிடும்பொழுது உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஞாபகத்துக்கு வந்ததுன்னா அது என்னன்றதை கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. சரி வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம். இங்கே நான் 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்கேன். முதல்ல 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு 2 விசில் வச்சு நல்ல குழவா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா அரைக்கணுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், சின்ன தேங்காவாக இருந்தால் 1/2 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, இங்கே நான் 6 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது கூடவே கசகசாவும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். 2 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கடப்பாவோட காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அப்படின்றதால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாவை நான் இங்கே கீரி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4-5 பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு முறை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த கடப்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டு இது கூடவே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசித்து சேர்த்துக்கலாம். ரொம்ப குழைவாக மசிச்சிடாதீங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு மிக்ஸியை அலம்பி தேவையான அளவு தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது நிறைய தண்ணி இழுக்குங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே குழைவாக வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியையும் உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டோன்னா நம்மளோட கும்பகோணம் கடப்பா தயாராகிடும். நீங்கள் இதை இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.